ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, 2 ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சின்னதாக 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பெரிய சைஸ்னால் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே திருப்பி நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நான் ஆல்ரெடி 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுலேயே நான் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன், அதனால் இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க, அதனால் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1/2 லெமன் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ எடுத்து பார்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிருக்கு, லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டு, ரொம்ப கலர வேணாம், தட்டு போட்டுட்டு டம் போட்டுக்கோங்க. அதுக்கு நான் சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்குது, உடையாமல். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.